வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு ஐபிஎல்ல 26வது மேட்சான லக்னோ வர்சஸ் குஜராத் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை மதியானம் 3:30 மணிக்கு ஆரம்பிக்கும். ஸோ 3:30 மணிக்கு கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பவும் போல 7:30 மணிக்கு தானே மேட்ச் அப்படின்னு விட்டுறாதீங்க. சனிக்கிழமை இந்த வாரம் 2 மேட்ச் வந்து நமக்கு இருக்கு. இந்த மேட்ச் வந்து லக்னோல இருக்கக்கூடிய வாஜ்பாய் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். லிங்க் கரெக்டான லிங்க்ல ஜாயின் பண்ணி நம்ம ஒரிஜினல் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கான டெமோ டீம்ஸ், கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் சொல்லி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல வாட்ஸ்அப் சேனல்ல யாருக்கெல்லாம் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வேணுமோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். அதுல நான் வேற எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டேன். பிளேயர்ஸோட ஃபுல் ஸ்டாட், இன்னைக்கு மேட்ச் வந்து லக்னோ வர்சஸ் நம்மளுடைய ஜிடி டீம் அப்படின்னா அதுக்கான எல்லா ஸ்டாட்ஸுமே இருக்கும். இந்த பிச்சில் எப்படி ஆடி இருக்காங்க இருந்து எல்லா ஸ்டாட்ஸுமே இருக்கும். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜையும் கூடவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல வந்து நமக்கு வந்து XL11 ஆப்ல சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சுக்கு வந்து கிராண்ட் லீக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த மேட்சுக்கு வந்து கிராண்ட் லீக் கொடுத்துருக்காங்க. பிளஸ் நமக்கு வந்து ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கூட இந்த SRH மேட்ச்ல இன்னைக்கு வந்து 2 மேட்ச் அப்படிங்கிறதுனால 2வது மேட்ச்ல நமக்கு வந்து ஃப்ரீ கிவ்அவேலாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபியூச்சரும் இதுல இருக்கு. 100% GST அண்ட் TDS ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சைனிங் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். அது போல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. டெய்லி பாருங்க மெகா கான்டெஸ்ட், ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு டைம் நான் சொன்னதுக்காக ஜாயின் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் இப்போ ஹெட் டு ஹெட் லக்னோ வர்சஸ் ஜிடி மேட்சுக்கு ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 1 தான் லக்னோ வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச் வந்து ஜிடி தாங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடி ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஆடி இருக்கிறாங்க அகைன்ஸ்ட் லக்னோக்கு அகைன்ஸ்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிச்சான ரெக்கார்டு பாத்தீங்க. இந்த வாஜ்பாய் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து பேட்டிங்க்கு முன்னெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாது. ஆவரேஜ் ஸ்கோர்லாம் 140க்குள்ளதான் இருக்கும். போன சீசன் இந்த சீசன் கொஞ்சம் பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஆஃப் சைட் லெக் சைடு பாருங்க 66 73 மீட்டர் கொஞ்சம் நல்ல பெரிய பவுண்டரி லைன் தான் போட்டிருக்காங்க. நமக்கு மற்ற பிச்லாம் பாத்தீங்கன்னா இந்த பவுண்டரி லைன் வரவே வராது. ஸ்ட்ரெயிட்லயும் 78 போட்டிருக்காங்க. அதிகபட்சம் 73 74 தான் போடுவாங்க. இங்க எக்ஸ்ட்ரா 5 மீட்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க. 78 மீட்டர் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிச்சா பாக்குறது இதுல பாக்குறேன். ஏன்னா அதான் ஓரளவுக்கு பெருசா போட்டிருக்காங்க. பிச்சோட வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பிச்சில் இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச் வந்து 2 மேட்ச், பேட்டிங் ஃபர்ஸ்டும் சரி பேட்டிங் செகண்டும் சரி ஒரு முறை வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 187 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லக்னோ ஹை ஸ்கோர், லோ ஸ்கோரும் வந்து லக்னோ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோரே 171 தான் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 மேட்சுக்கு நடந்திருக்குல்ல, அந்த மேட்சோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா லக்னோ வர்சஸ் BBKS ஃபர்ஸ்ட் லக்னோ பேட்டிங் பண்ணி அவங்களால 170 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. அதே போல இங்க லக்னோ 200 ரன் அடிச்சதுனால மும்பையை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 5 விக்கெட், ஸ்பின்னர் 5 விக்கெட். ஃபாஸ்ட் 10, ஸ்பின்னருக்கு 2. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்லயும் ஸ்கோர் வந்து ஒரு 180 பிளஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9ல இருந்து 11 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பின்னர் வந்து 5ல இருந்து 7 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பிச்சில் விக்கெட்ஸ் நல்லா போகும். 2 மேட்ச் பாருங்க 10 விக்கெட், இதை பாருங்க 12 விக்கெட். நான் போன வருஷம் உள்ள 7 மேட்ச் கிட்ட நடந்த இதே பிச்சில் அங்கேயும் 15 16 விக்கெட் அந்த மாதிரி தான் விழுந்ததுனாலதான் விக்கெட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது லக்னோவோட ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லக்னோவோட டாப் 6 ஆர்டர்ஸ் பாருங்க. மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் பதோனி, ஆயுஷ் பதோனி. இந்த 6 பேர் தான் டாப் 6ல நமக்கு ஆடுறாங்க. இதுல இந்த சீசன்ல வந்து ஒரு 4 பிளேயர்ஸ் கிட்ட கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்ரம் எடுத்துக்கோங்க. மார்க்ரம் இந்த சீசன்ல 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனியூல 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் மார்க்ரம் வந்து கன்சிஸ்டன்சி ஆறாது. ஆனா நான் அவர்கிட்ட பார்த்த ஒரு வித்தியாசம் என்னங்கிறத நான் ஷேர் பண்றேன். இந்த இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லயுமே, இன்டர்நேஷனலா இருக்கட்டும்,
அதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஏ T20 இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம் வந்து செகண்ட் பேட்டிங் வரும்போது நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 10 ரன் அடிக்கிறாருன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 20 ரன் அடிக்கிறாரு. அந்த ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா ஐபிஎல்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா ஆடுறாரு. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது மார்க்ரம் ஐபிஎல்ல நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் ஸ்கோர் பண்றாரு. அதுவே எஸ்ஏ T20 அது இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் செகண்ட் பேட்டிங்ல தான் மார்க்ரம் வரும்போது ஒரு 30+ ரன் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அது வித்தியாசங்கள் இருக்குது. மிச்சல் மார்ஷ் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்டு ஹிட்டர் தான். அவரு வந்தா வருது போனா போகுது, எல்லா பாலையுமே ஓரளவுக்கு அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆடக்கூடிய பிளேயர். கேகேஆருக்கு அகைன்ஸ்டாலாம் எப்படி ஆடினாரு தெரியும். இந்த சீசன்ல 33 ஆவரேஜ், இந்த வெனியூல 20 ஆவரேஜ் வச்சிருக்காரு 3 மேட்ச்ல. இது குறையாம நம்ம வந்து மிச்சல் மார்ஷ் கிட்ட இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம கணிசமா எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்லயும். பட் இன்னைக்கு இனிஷியல்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ஜிடில நல்லாவே இருக்கிறாங்க. அர்ஷத் கானா இருக்கட்டும், முகமது சிராஜ்லாம் 3 ஓவர் நல்லா பவுல் பண்ணுவார். இனிஷியல்லே நல்லா நியூ பாலா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஃபேஸ் பண்ண கஷ்டப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிக்கோலஸ் பூரன் அவருடைய அதிகபட்சம் ஸ்கோர் வந்து பெரும்பாலான மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நிக்கோலஸ் பூரனுக்கான ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனா செகண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு அல்லது மிஸ். ஏன்னா டார்கெட்டை வந்து அடிக்கணும் போது அதை சேசிங் பண்ற போது சில மேட்ச் வந்து அதை கரெக்டா பினிஷ் பண்ணிடுறாரு. அப்போ அது வந்து ஹிட் ஆயிருது, அவருக்கு ஒர்க் ஆயிருது. செகண்ட் பேட்டிங் வந்தாலும் நல்லா ஸ்கோர் பண்றாரு. ஆனா நிறைய மேட்ச் வந்து ஃபிளாப் ரிசல்ட்டும் கொடுத்திருக்கிறாரு நிக்கோலஸ் பூரன். அதையும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். செகண்ட் பேட்டிங் வரும்போது நிறைய மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட்டும் கொடுத்திருக்கிறாரு. ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ஒண்ணுமே ஆடல. 5 மேட்ச் ஆகியும் வெறும் 19 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேபி லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வருவார்னு பார்த்தோம். அப்துல் சமாடை இறக்கி விடுறாரு, அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் வர்றாரு, அதுக்கப்புறம் கூட அவர் வரல. வந்திருந்தா கூட ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், கரெக்டான பொசிஷன்ல வந்திருக்காருன்னா. பட் நம்மளுடைய பண்ட்டுக்கு வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ரிஷப் பண்ட் வந்து உண்மையிலே நல்லா ஆடுறாரு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ஒரு 30+ ரன் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் வந்தா தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஆடுறாரு. அண்ட் டேவிட் மில்லர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, அந்த கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணிடுவாரு. அதிகபட்சம் ஒரு 20ல இருந்து 30 ரன் டேவிட் மில்லர் கிட்ட இருந்து நீங்க சராசரியா எதிர்பார்க்கலாம். இந்த வெனியூல இந்த சீசன்ல எல்லாமே நல்லா ஆடிருக்காரு. நிறைய மேட்ச்ல நாட் அவுட்ல கூட நின்று இருக்கிறாரு. அடுத்து ஆயுஷ் பதோனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் சீசன்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்லாவே தான் ஆடுறாரு, இல்லைன்னு சொல்ல. பட் அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஒரு 20ல இருந்து நீங்க 30 ரன் எதிர்பார்க்கலாம், அந்த சராசரி தான். ஆனா செகண்ட் பேட்டிங்ல தான் அவருடைய ஹை ஸ்கோர் வரும். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 ரன் அடிக்காருன்னா அது செகண்ட் பேட்டிங்ல வரும். ஒரு 65 ரன் அடிக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் செகண்ட் பேட்டிங்ல தான். இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்கோர்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு 20ல இருந்து 30 ரன் அந்த மாதிரி ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வெனியூல 13 மேட்ச் ஆடி சூப்பரான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த சீசன்லயும் 5 மேட்ச்ல 80 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் லக்னோவுடைய டாப் ஆர்டர்ஸோட நிலைமை. அண்ட் நம்ம வந்து அப்துல் சமாடை மட்டும் பார்த்துட்டு மீதி எல்லாமே பவுலிங் ஆப்ஷன் பார்த்துடலாம். அப்துல் சமாட் இருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதிகபட்சம் வந்து ஒரு லாஸ்ட் 3 ஓவர் இந்த டிம் டேவிட் எப்படி வர்றாரு அந்த மாதிரி தான் இவங்களுக்கான ரோலா இருக்கும். ரிங்கு சிங் எப்படி வர்றாரு. ஸோ அதிகபட்சம் 3 ஓவர் தான் பேட்டிங்கை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் தான் அடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். போத் இன்னிங்ஸ்லயுமே அப்துல் சமாட் வந்து இந்த ரன்னை வந்து ஸ்கோர் பண்ணுவாரு. இந்த சீசன்ல ஆவரேஜ், இந்த வெனியூல ஆவரேஜ். அதுக்கப்புறம் பவுலிங் ஆப்ஷன் சதுல் தக்கர், ரவி பிஷ்னாயி, திக்வேஷ் ரெட்டி, ஆவேஷ் கானே, ஆகாஷ் தீப்னு சொல்லி 5 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. 5 பேருமே 4 ஓவர் கரெக்டா பவுலிங் பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வரலாம், பட் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. கரெக்டா 5 பேரை வச்சு ஆளுக்கு 4 ஓவர் 20 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா சதுல் தக்கர் இந்த சீசன்ல 5 மேட்ச்ல 9 விக்கெட், இந்த வெனியூல 2க்கு 1. அடுத்து பிஷ்னாய் 5க்கு 4, இந்த வெனியூல 16க்கு 15. திக்வேஷ் ரெட்டி 5க்கு 7, இந்த வெனியூல 2க்கு 3. ஆவேஷ் கான் இந்த சீசன்ல 4க்கு 4, 6 மேட்ச்ல 4 விக்கெட் இந்த வெனியூல. ஆகாஷ் தீப் 2க்கு 3 இந்த சீசன்ல, இந்த வெனியூல 1க்கு 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ எல்லாருமே நல்ல பவுலர்ஸ் தான். பட் சதுல் தக்கரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். காரணம் 2 இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண சொன்னாலும் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்காரு எல்லா மேட்சுமே. 2வது இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண சொன்னாலும் அந்த 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லாவே அவர் அட்டாக் பண்ணுவார். நீங்க லாஸ்ட் ஒரு 15 மேட்ச் ரிசல்ட் எடுத்து பாருங்க.
ரவி பிஷ்ணாய் வந்து செகண்ட் பவுலிங் அப்படின்னு வந்தா மினிமம் 1ல இருந்து மேக்சிமம் 2 விக்கெட் வரைக்கும் நீங்க செகண்ட் பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணார் அப்படின்னா நீங்க விக்கெட்டே எதிர்பார்க்க முடியாது, அதிகபட்சம் 1 விக்கெட் வரைக்கும் வேணா எதிர்பார்க்கலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள், 1 விக்கெட் முன்ன பின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அதனால செகண்ட் பவுலிங்ல தான் நம்மளுடைய ரவி பிஷ்ணாய் வந்து நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. திக்வேஷ் ரெட்டி அப்படி கிடையாது, போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண சொன்னாலும் சரி 1 விக்கெட், செகண்ட் பவுல் பண்ண சொன்னாலும் 1 விக்கெட், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியா அந்த சீசன்ல நல்லா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவருடைய பாலும் நல்லாவே எடுபடுது மேட்சுக்கு மேட்ச். ஆவேஷ் கான் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா நான் கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வர்றாரு அப்படின்னா அந்த கடைசி ஒரு 4 ஓவர் இருக்கும்ல, அதுல வந்து அவருடைய 2 ஓவர் வந்து கொடுக்குறாரு. அதனாலேயே ஆவேஷ் கானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா அதிகபட்சம் நீங்க 2 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா நான் வந்து 1 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அவருடைய பெரும்பாலான விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தா வருது. ஆகாஷ்தீப் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே 1ல இருந்து 2 விக்கெட் அந்த மாதிரிதான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. பட் அவர் பால் வந்து நல்லா அடிபடுது. பட் இனிஷியலா அவர் தான் அட்டாக் பண்ணா வர்றாரு டீமுக்கு. 3 ஓவர் எப்படி அங்க சிராஜ் பவுல் பண்ணுவாரோ இங்க வந்து ஆகாஷ்தீப் தான் 3 ஓவர் வந்து ஸ்பெல்ல வந்து கண்டினியூஸா பவுல் பண்ணுவாரு. ஸோ இதுதான் இவங்களுடைய பவுலிங். இது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஜிடி டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். நமக்கு கண்ணை மூடிட்டு டாப் ஆர்டர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம். சுப்மன் கில்லி, சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர், ரூதர்ஃபோர்டு, வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால, இல்லைன்னா எப்படி நெக்ராஜியை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல யாரை எடுத்துட்டு வருவாருன்னு தெரியாது. லாஸ்ட் மேட்ச் கூட வாஷிங்டன் நல்லா ரெடியா தான் இருந்தாரு, பட் இறக்கவே இல்லை. அண்ட் ஷாருக் கான். இப்போ இந்த 6 பேர்ல நம்ம உங்களுக்கே தெரியும், கில்லு முக்கியம், சாய் சுதர்சன் முக்கியம், பட்லர் முக்கியம். இந்த 3 பேரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது மோஸ்டா. ஏன்னா சுப்மன் கில் மாதிரியான பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுக்கறதுல பெஸ்டா இருப்பாங்க. கண்டிப்பா சுப்மன் கில் வந்து ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா 7 மேட்ச் வந்து இந்த மாதிரி 30+ ரன் வந்து கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணுவாரு. சாய் சுதர்சன் சொல்லவே வேணாம், ஒரு அற்புதமான பேட்டர், சூப்பரா அடி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கக்கூடிய டேலண்டான பேட்ஸ்மேன். அவசரப்பட்டு பாலை வந்து தூக்கி ஆட மாட்டாரு, தரையாதான் போட்டு கொத்தி நமக்கு தேவை ரன்னு. அதை சாய் சுதர்சன் கிட்ட இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பட்லர் வந்து எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரோ அப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு ஹை ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் வந்தா அதுக்குன்னு ஆடைய மாட்டாருன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நாங்க சொல்றது வந்து ஒரு 10 மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா ஒரு 7ல இருந்து 8 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நல்ல ரிசல்ட் கொடுக்காரு. அதுவே 10 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் மட்டும் தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ரிசல்ட் கொடுக்குறாரு. நீங்க வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். அவருடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல தான் நல்லா இருக்குது, செகண்ட்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நான் கண்டிப்பா பட்லருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இந்த வெனியூல 34 இந்த சீசனே நல்லா ஆடுறாரு. பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ரூதர்ஃபோர்டு வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால் இருந்து பால் 6, 2வது பால் அவுட் அப்படி கூட ஆகலாம். அதான் ரூதர்ஃபோர்டு. பட் நான் வந்து சேசிங்ல வந்து ரூதர்ஃபோர்டை ட்ரை பண்ணுவேன். எப்பவுமே அவருடைய அதிகபட்ச ஸ்கோர் வந்து சேசிங் சைட்ல இருந்து வருது கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதுக்குன்னு ஆட மாட்டான்னு சொல்ல ஒரு 20+ ரன் அடிக்காருன்னா செகண்ட் பேட்டிங்ல ஒரு 30+ ரன் வந்து அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாஷிங்டன் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு அவரை இறக்குறாங்களா இல்லையான்னு நம்மளால தெளிவா சொல்ல முடியாது, பட் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நான் டிஎன்பிஎல்ல இருந்து பாக்குறேன், அதுக்கு முந்தின வருஷம் ஐபிஎல். ஸோ பொதுவா ஷாருக் கான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு வந்தார் அப்படின்னா அந்த ஒரு 25ல இருந்து 30 ரன் அடிச்சு கொடுக்காரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா அந்த ப்ரெஷர்ல அவரால் ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு 10ல இருந்து 20 ரன்னுக்குள்ளே அவுட் ஆயிடுறாரு. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஃப்ரீயா ப்ரெஸ்ஸா ஆடுறாரு. டிஎன்பிஎல் அதுக்கு முந்தின ஐபிஎல் இந்த ஐபிஎல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஷாருக் கான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா பவுலர்ஸ், ஜிடியோட பவுலர்ஸ் லிஸ்ட் பார்த்தலாம். உண்மையிலே ஸ்ட்ராங்கான பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. இதுல ராகுல் தெவாத்தியா பொறுத்த வரைக்கும் எப்போ ஆடுவார்லாம் சொல்ல முடியாது. கடைசி 2 ஓவர் 3 ஓவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 10 டீம் போட்டீங்கன்னா ஒரே ஒரு டீம்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பெருசா அவருக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை, அந்த காரணத்தினாலதான். இப்போ ரஷித் கானு, சாய் கிஷோர், அர்ஷத் கானு, அடுத்து வந்து பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். ரஷித் கான் நல்ல லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. ரஷித் கான் யாரமான பவுலர் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். பட் என்னதான் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தாலும்
முன்ன இருந்த ரஷித் கான் இப்ப இல்ல, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாய் கிஷோர் பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறார். இந்த சீசன்ல 5 மேட்ச்ல 10 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. குறிப்பா நல்லாவே பவுல் பண்ணிட்டு வர்றாரு. இந்த வெனியூல இப்பதான் ஆட போறாரு. பட் ஒரு நம்ம டொமஸ்டிக் லீக்ல ஒரு மேட்ச் ஆடி இருக்கிறாரு சாய் கிஷோர். இந்த பிச்சில் ஆடி இருக்கிறாரு. ஆனா ஐபிஎல்ல ஆடினது இல்ல. சாய் கிஷோர் வந்து நல்லாவே பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்காரு. சாய் கிஷோரோட பிளஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண சொன்னாலும் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்காரு. செகண்ட் பவுல் பண்ண சொன்னாலும் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்காரு. அதுதான் நான் சாய் கிஷோரோட பிளஸ்ஸா பாக்குறேன். ரஷித் கான் அதே போலதான் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா அட்டாக் பண்ணுவாரு. குறிப்பா ரஷித் கான்லாம் செகண்ட் பவுல் பண்ணும்போது ஆப்போனன்ட் டீம் பிரஷர்ல இருந்தாங்க அப்படின்னா விக்கெட் விட்டுருவாங்க. அப்படிதான் லாஸ்ட் மேட்ச் வந்து நடந்தது. அஷர் கானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 மேட்ச் ரிசல்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல 5 மேட்ச் மட்டுமே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு T20 இதுல. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பவுலிங்ல தான் வந்து அவருடைய அதிகபட்ச விக்கெட் வந்து செகண்ட் பவுலிங்ல தான் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் பவுலிங் வரும்போது கூட அதிகபட்சம் 1 விக்கெட் ஒரு மேட்சுக்கு எடுத்து கொடுக்குறாரு. செகண்ட் பவுலிங் வரும்போது அந்த மேட்ச்ல 2 விக்கெட் கூட எடுத்து கொடுக்குறாரு டொமஸ்டிக்ல எல்லாம். அதனால 10 மேட்ச்ல 5 மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் விக்கெட் எடுக்கிறாரு. அதுவும் ஹை விக்கெட்டாவும் எடுக்கிறாரு. பிரசித் கிருஷ்ணா நான் சொல்ற வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் செகண்ட்ல தான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்கிறாரு கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உங்களுக்கு 1 விக்கெட் எடுத்து கொடுக்காருன்னா அதே விக்கெட்டை செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அதான் பிரசித் கிருஷ்ணா. சிராஜும் அதே போலதான் செகண்ட் பவுல் பண்ணா நல்லாவே பவுல் பண்றாரு. பட் இந்த ஐபிஎல்ல ஸ்டார்டிங்ல 3 ஓவர் பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா இனிஷியல்லே அட்டாக் 3 ஓவர் பண்ணிடுறாரு. சில டைம்ல 2 ஓவர் பவுல் பண்ணிட்டு மிடில் 1 ஓவர் வருவார். அப்ப அந்த மிடில் விக்கெட் கிடைக்காது. டெத்ல வந்து ஒரு 17வது ஓவர் 18வது ஓவர் வரும்போது விக்கெட் கிடைக்காது. இப்போ அப்படின்னா இனிஷியல்லே வந்து பவர் பிளேல வந்து விக்கெட் எடுத்தாகணுங்கிறதுனால 3 ஓவர் கொடுக்காங்க. ஸோ சிராஜ் இந்த சீசனும் பாருங்க 5 மேட்ச்ல 10 விக்கெட், பிரசித் கிருஷ்ணா 5 மேட்ச்ல 8 விக்கெட், இவர் 5 மேட்ச்ல 10 விக்கெட், ரஷித் கான் வந்து 5 மேட்ச்ல 3 விக்கெட்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்ததா பார்க்கக்கூடியது நம்மளுடைய ஸ்மால் லீக் பிளே பண்றவங்க மட்டும் இந்த ஸ்லைடை பார்க்கலாம். சுப்மன் கில்லு, பட்லரு, சாய் சுதர்சனு, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இந்த 5 பேரை எடுக்காம நீங்க ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா உங்க ஆப்போனன்ட் இந்த 5 பேரை கட்டாயம் எடுத்து வச்சிருப்பானுங்க. சாய் சுதர்சனை டிராப் பண்ணிட்டு ஒரு டீமா வாய்ப்பே இல்லை. பட்லரை டிராப் பண்ணிட்டு ஒரு டீமா வாய்ப்பே இல்லை. கில்லு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த 5 பேரை ஜிடி சைட்ல இருந்து கவர் பண்ணுங்க. மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், பூரணி, சதுர்த்தக் இதுல இந்த 4 பேரும் ஓரளவு ஓகே. சில பேர் வேணா ரிஸ்கா மார்க்ரம் எடுக்காம வருவாங்க. பட் நான் மார்க்ரம் கொடுத்துருக்கேன். இந்த 9 பிளேயர் 10-11 பிளேயர் வந்து நம்ம ரிஸ்கா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக் விளையாடுறவங்க கேப்டன் வைஸ் கேப்டனா போடக்கூடிய ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு நிக்கோலஸ் பூரனிக்கு இருக்கு. பர்சனலா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா சுப்மன் கில் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 35+ ரன் வந்து ஆடி கொடுக்குறாரு. சாய் சுதர்சனும் அதே போலதான் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுறாரு. சிராஜ் வந்து செகண்ட் பவுலிங் பண்ண வந்தாரா நான் இம்பார்ட்டன்ஸ் எடுப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்தாலும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இனிஷியல் அட்டாக் ஃபுல்லா பண்றதுனால. ஸோ இந்த 4 பேருமே இன்னைக்கு நீங்க ஸ்மால் லீக் விளையாட போறீங்களா கேப்டன் வைஸ் கேப்டனா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. உங்க ஆப்போனன்ட்டும் இதுக்குள்ளதான் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் இதை மீறி போகணும் அப்படின்னா பட்லர் கிட்ட மட்டும் போவாங்க. அடுத்ததா இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ்ல பார்க்கக்கூடிய குட் பிளேயர்ஸ் அப்படின்னா ரிஷப் பண்ட்டை நான் பாக்குறேன். தொடர்ந்து ஃபிளாப், எல்லா மேட்சும் ஃபிளாப். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி விடி வைக்கிற மாதிரி தான் அவருக்கு. ஸோ அதனால ரிஷப் பண்ட்டை மேபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். திக்னேஷ் ரெட்டி மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அண்ட் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பட்லரா இருக்கட்டும் இவங்களாம் ஸ்பின்னுங்களை வந்து கொஞ்சம் ஆடுறதுக்கு திணறுவாங்க. ஸோ ரூதர் ஃபோர்ட்லாம். ஸோ அப்போ அந்த விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரூதர் ஃபோர்டையும் நான் உங்களுக்கு லோ பெர்சன்டேஜ்ல கொடுக்குறேன். என்ன காரணத்துக்காக அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஜிடியில பிளேயர்ஸை சூஸ் பண்ணும்போது பட்லரு, கில்லு, சாய் சுதர்சன் இந்த 3 பேருமே எல்லாருமே எடுப்பாங்க. பட் ரூதர் ஃபோர்டையும் ஒரு நல்ல ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போலதான் பவுலிங் ஆப்ஷன்லயும் பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரஷித் கான், சாய் கிஷோர் இந்த 4 பேர் மேலதான் நம்ம கண்ணு போகும். ஆனா அஷர் கானையும் ட்ரை பண்ணுங்க. குறிப்பா செகண்ட் பவுலிங் பண்ண வந்தாருன்னா அவரை ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து பாத்திரலாம். 2 ஸ்மால் லீக் டெமோ டீம் இருக்கு. 1 ரிஸ்க் 1 சேஃப் அண்ட் காம்போ வைஸா பார்க்கலாம். பட்லரு, பூரணி, ரிஷப் பண்ட், கில்லு, மார்ஸ், சுதர்சன், மார்க்ரம், சிராஜ், ரஷித் கான், சதுல் தக்கர், பிரசித் கிருஷ்ணா இது ஒன் ஆஃப் தி காம்போ. இதை பாருங்க. பட்லரு, சுப்மன் கில்லி, சாய் சுதர்சன், நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மார்ஸ், மார்க்ரம், சதுல் தக்கர், திக்னேஷ் ரெட்டி, சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். சாய் கிஷோர் வேணுமா ரஷித் கான் வேணுமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அதே போல திக்னேஷ் ரெட்டி வேணுமா உங்களுடைய ரிஷப் பண்ட் வேணுமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம எந்த பிளேயர்ஸ் மேலேயும்
தேவையில்லாம கை வைக்க வேண்டாம். ஸ்மால் லீக்ல சேஃபா போறதே பெஸ்ட். உங்க ஆப்போனன்ட் வேணாம் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்ப்பானுங்க, அவ்வளவுதான். இல்ல ஆவேஷ் கானை எடுத்துட்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சுமே அவங்களால பண்ண முடியாது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க. ஃபேண்டசி விளையாடுற எல்லாருக்குமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.